தமிழ்நாட்டில் காவல் நிலையங்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் பூட்டு போட்டு பூட்டி விட்டார்களா என தெரியவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்ட அதிர்ச்சி மறைவதற்குள் ஜான் என்பவர் அவரது மனைவி கண்முன்னே வெட்டி கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினம்தோறும் படுகொலைகள் நடைபெறுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என ஒன்று இருக்கிறதா என்பதே தெரியவில்லை எனவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற அவல நிலையை தமிழகம் கண்டது இல்லை எனவும், இந்த சூழ்நிலையிலும் அப்பா என முதல்வர் சுய விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரின் மீது 193 வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, தற்போதைய மற்றும் முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் என பலர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கியுள்ளார். 2015 ஏப்ரல் முதல் 2025 பிப்ரவரி காலகட்டத்தில் 193 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 2 வழக்குகளில் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதாக இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். 2022-23 நிதியாண்டில் முன்னாள் மற்றும் பதவியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு எதிராக அதிகபட்சமாக 32 வழக்குகள் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் மத்திய அரசுக்கு எதிராக போராடிய விவசாயிகளின் கூடாரங்களை காவல்துறை அகற்றியது. விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி, பஞ்சாப் எல்லையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான், பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் விவசாய சங்க தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த குழுவினரை சந்தித்துவிட்டு மீண்டும் போராட்ட களத்துக்கு திரும்பிய விவசாய சங்க தலைவர் தல்வேவால் மொஹாலியில் கைது செய்யப்பட்டார். தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் அவரை ஆம்புலன்ஸிலேயே போலீசார் கைது செய்தனர். இதேபோல் பஞ்சாப், ஹரியானாவின் எல்லைப் பகுதிகள் போராட்டம் காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் அங்கு விவசாயிகள் அமைத்திருந்த கூடாரங்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். லோகோ பைலட் காலியிடங்களுக்கான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தேர்வர்களை கடும் சங்கடத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் பலருக்கும் தேர்வுக்கான மையங்கள் தெலுங்கானாவில் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதற்கு பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. பலர் 1000 கிலோமீட்டர் கடந்து தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத் வரை சென்ற தேர்வர்கள் பலரும் இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தேர்வு மையங்களுக்கு சென்ற தமிழக மாணவர்கள் கடும் அலைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக வேதனையை பகிர்ந்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்த ரயில்வே வாரியம் மாற்று தேதியை இணையத்தில் வெளியிடுவதாக அறிவித்திருந்தது. இதற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பது ரயில்வே வாரியம் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே பிரிவின் முக்கிய தலைமையகமாக இருந்தபோதும் திருச்சியிலிருந்து புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்படாதது ஏன் என்று திமுக எம்பி TR பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய அவர், திருச்சியிலிருந்து ராக்ஃபோர்ட் மற்றும் சோழன் எக்ஸ்பிரஸ் சேவைகளுக்கு பிறகு இதுவரை வேறு புதிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்படவில்லை என்றும், இந்த 2 ரயில் சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்பதையாவது ரயில்வே அமைச்சகம் அறிந்திருக்கிறதா எனவும் வினவினார். திருச்சியை ரயில்வே புறக்கணிப்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். அதேபோல திருச்சிக்கும் சென்னை எழும்பூருக்கும் இடையே இயக்கப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸ் சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என TR பாலு வலியுறுத்தினார். சைபர் பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். சைபர் பாதுகாப்பு நிறுவனமான MC McAfee நடத்திய கணக்கெடுப்பின்படி 75% இந்தியர்கள் ஏதேனும் ஒரு வகையான போலி செய்திகளையும் படங்களையும் பார்க்கின்றனர் என்பதையும், குறைந்தது 38% போலி படங்கள் மற்றும் காணொலி மோசடிக்கு இலக்காகியுள்ளனர் என்பதையும் அரசாங்கம் அறிந்திருக்கிறதா என்று வினவினார்.
இணையத்தில் உள்ள டீப் ஃபேக் கண்டென்ட் எனப்படும் போலியான செய்திகள் மற்றும் மோசடிகள் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். போலிகளை அடையாளம் கண்டுகொள்வது மற்றும் அவற்றிலிருந்து தங்களை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சாரங்களை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கனிமொழி வலியுறுத்தினார். மடித்து பயன்படுத்தக்கூடிய ஃபோல்டபிள் ஐபோனை ஆப்பிள் நிறுவனம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவோ அல்லது 2027ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயோ இந்த ஐபோன் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. 7.8 இன்ச் ஃபோல்டபிள் ஸ்கிரீனுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஐபோன் டைட்டேனியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபோல்டபிள் ஐபோனை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்க ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்தோடு 18.8 இன்ச் ஃபோல்டபிள் டிஸ்பிளேவுடன் மற்றொரு ஃபோல்டபிள் ஐபோனை தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நாகர்கோவிலில் வருமான வரித்துறை அலுவலகத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் வடிவேலு கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருமான வரி கட்டுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் வரி கட்டுவதால் நாடு முன்னேற்றம் அடையும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு எவ்வளவு என்ன வரி கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க அதனுடைய வரமுறைகள், அதனுடைய மாற்றங்கள், அதை பத்தி விளக்குறதுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்காங்க. இதில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விழாவை நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுக்கிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழா. சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 68,57 லட்சம் ரூபாய் பற்றாக்குறையாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை 5,145 கோடியில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் 57,57 லட்சம் பற்றாக்குறை தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூலதன வரவு 3,121 கோடியே 65 லட்சம் ரூபாயாகவும் செலவு 3,190 கோடியே 61 லட்சம் ரூபாயாகவும் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 4,464 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 681 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த ஆண்டு 262 கோடியாக இருந்த நிதி பற்றாக்குறை இந்த ஆண்டு 68 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு கடனுக்கான வட்டி தொகை 14 கோடியாக குறைந்துள்ளது. ரிப்பன் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிலைக்குழு தலைவர் சர்பா ஜெயாதாஸ் நிதிநிலை அறிக்கையின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார். திருப்பரங்குன்றத்தில் பங்குனி தேரோட்டத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானம் வழங்கினர். பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் முடிவடைந்த நிலையில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கோயில் அருகே உள்ள ஹஜ்ரத் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் உறுப்பினர்கள் முருக பக்தர்களுக்கு சர்பத் நீர்மோர் கொடுத்து தாகத்தை தணித்தனர். பள்ளிவாசல் உறுப்பினர்களின் இந்த செயல் சமூக நல்லிணக்கத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம், இரும்பு இவற்றோடு முதல் முறையாக ஈயமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுடுமண் பதக்கத்தை முன்னோர்கள் அணிகலனாக பயன்படுத்தி உள்ளதாக தொல்லியல் அகழாய்வு இயக்குனர் பொன் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். மீன்பிடி வலையில் இரும்பை பயன்படுத்தி உள்ளதாக தெரிய வருவதாகவும், அதேபோல முதல் முறையாக இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள உலோகமான ஈயம் வணிகத்தில் நாணயங்களை தயாரிக்க பயன்படுத்தி உள்ளதும் ஆய்வில் தெரிய வருவதாகவும் கூறினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைத்துள்ளது. மேலும் முதன்முறையாக 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயம் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ளார். மதுரை அருகே கிராம கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உரங்கான்பட்டி கிராமத்தில் உள்ள மந்தை கருப்பணன்சாமி கோயில் மாசி திருவிழாவையொட்டி
பாரம்பரிய முறைப்படி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை பிடிக்க முயன்ற 10க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களை மருத்துவ உதவி குழுவினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர் சுனிதா வில்லியம்ஸுக்கு வெல்கம் வடிவத்தில் அமர்ந்து மாணாக்கர் வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளி மாணாக்கர் 284 பேர் வெல்கம் சுனிதா வில்லியம்ஸ் என்ற வடிவத்தில் அமர்ந்தனர். பள்ளி மைதானத்தில் குழுமிய 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பயிலும் மாணவர்கள் பல்வேறு வண்ண டி-ஷர்ட்டுகள் அணிந்து இதனை நிகழ்த்தினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் புதுவிதமான சாதனை ஒன்றை படைத்தனர். சர்வதேச மகிழ்ச்சி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் சிரிப்பு சின்னமான ஸ்மைலி முக வடிவில் அமர்ந்து சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை அங்கீகரித்து வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தது. மகிழ்ச்சி தினத்திற்காக நாங்கள் ஒரு ஸ்மைலி ஃபேஸில் மொத்தமாக 563 குழந்தைகள் உட்கார்ந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸை கிரியேட் பண்ணி உள்ளோம். அது எதற்காக பண்ணியுள்ளோம் என்றால், நம்ம எப்போதும் சந்தோஷமாக வாழ்வில் இருக்க வேண்டும். எத்தனை சோகங்கள் வந்தாலும் தவிர்த்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். பழனி முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் தரிசன கட்டண ரசீது வாங்கி வரிசையில் காத்திருந்த போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கேயே மயங்கி விழுந்த அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரியவந்தது. சபரிமலைக்கு சென்று திரும்பும் வழியில் பழனி கோயிலில் தரிசனம் செய்ய வந்தபோது பக்தர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களில் திருச்செந்தூர், ராமேஸ்வரம் ஆகிய முக்கிய கோயில்களில் பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது பழனி கோயிலிலும் சோக நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட ஆயுதப்படை தலைமை காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராய்ச்சூர் நகரம் சாந்தி காலனியில் காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கள்ள நோட்டுகள் தயாரிப்பதற்கான பொருட்கள், கள்ள நோட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அங்கிருந்த முகமது யாசின், ரமேஷ் ஆதி, சிவலிங்கா, ஆயுதப்படை தலைமை காவலர் மரிலிங்கா ஆகியோரை கைது செய்தனர். 10 லட்சம் ரூபாய் நல்ல தாட்களை பெற்றுக்கொண்டு 30 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை வழங்கியதும் இதன் பின்னணியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவர் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அவுரங்கசீப் தொடர்பான விவாதம் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமற்றது என RSS அமைப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் குல்தாபாத் பகுதியில் அமைந்துள்ள முகாலய மன்னர் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என இந்து அமைப்புகள் தெரிவித்து வரும் சூழலில் RSS அமைப்பின் மூத்த தலைவர் சுனில் அம்பேத்கரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சுனில் அம்பேத்கர் தற்போதைய சூழலுக்கு அவுரங்கசீப் குறித்த விவாதம் தேவையற்றது என கூறினார். அத்துடன் நாக்பூரில் நடந்த கலவரம் குறித்து பேசிய அவர் எந்த ஒரு வன்முறையும் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல என தெரிவித்தார். நாக்பூரில் நடைபெற்ற வன்முறையை கண்டிப்பதாகவும் சுனில் அம்பேத்கர் குறிப்பிட்டார். திரிபுராவில் மனைவியை நண்பர்களுடன் சேர்ந்து கணவர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகர்தலாவில் உள்ள ஜோகேந்திர நகரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு இந்த கொடுமை நிகழ்ந்துள்ளது. தனது மனைவியின் வீட்டிலேயே வசித்து வந்த கணவர் யாரும் இல்லாத நேரத்தில் தனது நண்பர்கள் 5 பேரை அழைத்து வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் மது போதையில் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். கோவையில் எரிந்த நிலையில் பெண் ஆசிரியை உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இது கொலையா தற்கொலையா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுக்கரை அருகே நாச்சிப்பாளையம் பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது.
காவல்துறை விசாரணையில் எரிந்த நிலையில் கிடந்தது வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த பத்மா என்பது தெரியவந்தது. வழக்கம்போல் பள்ளிக்கு சென்ற ஆசிரியை அவரது வீடு இருக்கும் இடத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரியை பத்மா வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.